பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 128 சங்கீதம் 2ஆம் வசனம் 2ஆம் பகுதி. நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சில சொல்லிக் கொடுத்தேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இதெல்லாம் குறித்து நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் வருமானத்தை, உங்கள் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கை தொழிலை கர்த்தர் ஆஸ்வதிப்பாலாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்ல போகிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நம்புங்க, உங்களுடைய கையை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். 2ஆம் வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, உன் கையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வலது கை இடது கையை பார்த்து நீங்கள் சொல்லணும், இந்த கை தான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது. இல்லைங்க, ஆண்டவர் தான் நம்மளை ஆஸ்வதிக்கிறார், ஆண்டவர் தான் உங்களை உயர்த்துறார், ஆண்டவர் தான் உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார். அவரை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், உங்கள் கை மூலியமாக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நினச்சி பார்க்கணும், ஏன் இந்த கை 2 வேலை செய்யுது. உழைப்பதுக்கு இந்த கை தாங்க. சிலங்க கை, அதாவது தவறாக சொல்லக்கூடாது, ஒரு சிலங்க மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவர் கையில், அதுக்கு கர்த்தர் அவங்களுடைய சரீரத்தில் ஏதாவது உறுப்பை பயன்படுத்துகிறார். அவருடைய சிந்தனை, மூளை, அப்புறம் கால், இதெல்லாம் பயன்படுத்தா, உடம்பை பயன்படுத்தா. மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே கைகள், நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த கையில் தான் வேலை செய்கிறீங்க, இந்த கை தான் உழைக்குது. ஒரு வெயிட் தூக்குறீங்க, உங்கள் கை தான் வெயிட் தூக்குது. ஒரு வேலை செய்யும்பொழுது, ஒரு பொருளை எடுக்கிறீங்க, ஒரு பொருளை கொடுக்குறீங்க, எல்லாமே யோசிங்க, இந்த கரங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த கரத்தை கர்த்தர் பலப்படுத்தினால், இந்த கரத்தை கர்த்தர் ஸ்ட்ரென்த் ஆக்கினார்னா, உங்கள் வருமானங்களும் வேலைகளும் செழிக்குங்க. அல்லேலூயா. நல்ல உதாரணம் சொல்கிறேன். வேலைக்கு நீங்கள் போகல, ஏங்க வேலைக்கு போகல நான் கேட்பேன், மற்றவங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப உடம்பு முடியலைங்க. நீங்கள் நல்லா சிந்திங்க, ரொம்ப உடம்பு முடியலையா இல்லை கை வேலை செய்ய முடியலையா? சிந்திச்சு பாருங்க. என் பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சுங்க. ஓகே, பாடி வீக் ஆகிடுச்சு, ரொம்ப கை வலிக்குது, கால் வலிக்குது, ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகுது, எழுந்துக்க முடியல. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் எழுந்தால் கூட இந்த கை வேலை செய்யணும். இந்த கை சில நேரம் பாருங்களேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, ரொம்ப பலவீனம் வந்துடும், ஜுரம் வந்துடும், வியாதி வந்துடும். ஆனால் என்ன பண்ணும், அப்படியே கஷ்டப்பட்டு போவோம். இந்த கை தூக்க முடியுதா? சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் நல்லா இருக்கும், பட் கை மட்டும் அடிபட்டுடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு, அப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கு நடக்காது. கர்த்தர் நடக்காமல் உங்களை சுகமாக காத்துக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். கர்த்தர் உங்களை சுகமாய் காத்துக்கொள்வார். இப்போது கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கை உடஞ்சிருச்சு. இப்போ ஏன் நீங்கள் வேலைக்கு போகல? நல்லா செஞ்சீங்க, கை உடஞ்சிருச்சு, ஏதோ கை உடஞ்சிருச்சு வச்சுங்களேன், ஏன் வேலைக்கு போகல? இப்போ சொல்லலாம், கால் உடஞ்சா கூட வேலை செய்யலாம். கை உடஞ்சாலும் வேலை செய்யலாங்க, வேலை செய்ய முடியாது சொல்ல 90% சொல்கிறேன். இப்போ கால் உடஞ்சி போச்சா, சிஸ்டமில் வேலை செய்யலாம், குடும்பம் அப்படியே அல்லேக்கத்தி உட்கார வச்சுருங்களேன். அவன் சிஸ்டம், அவன் கைதனை வேலை செய்யுது, மூளையும் கைதனை வேலை செய்யுது. இப்போ இந்த கை உடஞ்சிருச்சு. இப்போ கை உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. எங்கே வேலைக்கு போகல? வேலைக்கார கேட்பார், ஓனர், ஏமா வரல வேலைக்கு? இல்லைங்க, கை உடஞ்சிச்சுங்க, தூக்க முடியலங்க, வலிக்குதுங்க. அது எலும்புல உடஞ்சா 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம். இப்போ சிந்திக்கணும், உங்களுடைய கை நல்லா இருக்கணும். அந்த கை மூலியமாக தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 14, 15, 16 என்ன சம்பவம் தெரியுமா? இஸ்ரவேலர் செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. நீங்கள் 15 வசனத்தை வாசிங்கன்னா, மோசே புலம்புவார், கத்துறாரு, ஐயோ சாவ போகிறோம், ஜனங்க ஒரு பக்கம் கத்துது, மோசே ஒரு பக்கம் புலம்புறாரு, ஒரே வேதனை கூக்குரல் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வாசிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஏன்பா நீ புலம்புற? புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டு. ஆண்டவர் சொல்ற, மோசே கேட்ட, ஏன் புலம்புற? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? உன் கையில் என்ன இருக்கு? என் கையில் ஒரு கொம்பு இருக்குங்க, உன் கையில் இருக்க கோலை எடுத்து சமுத்திரத்து மேலே நீட்டுன்ற. சரி, நல்லா பாருங்க, சமுத்திரத்தில் நீட்டு. இப்போ கையில் ஒரு கொம்பு இருக்கு, சமுத்திரத்தை நீட்டுறாரு, செங்கடல் 2ஆ பிளக்குது. இப்போ நீங்கள் சிந்திக்கணும், நான் மறுபடியும் சொன்னது இப்பயும் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் தான் வச்சிருக்கிறார். உங்கள் கையை கர்த்தர் பலப்படுத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் இப்போ ஜெபிக்கிற, ஆண்டவரே என் கையை பலப்படுத்துங்க, சம்பாதிப்பதுக்கு தேவையான பலத்தை எனக்கு கொடுங்கப்பா. நான் கேட்குறேங்க, சம்பாதிப்பதுக்கு ஒரு பலன் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சும்மா வராதுங்க. ஆசீர்வாதம், பணம், உயரம் சும்மா வராது. உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், இரவும் பகலும். நான் சொன்னேன், நீங்கள் வாழ்க்கையில் செழிப்படையணும், முன்னேற நினச்சிட்டா நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. சும்மாவே இருக்கக்கூடாது. வாலிபசன் சும்மா இருப்பான், அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் ஏதாவது ஒன்று பண்ணப்பான். சேட்டா சும்மா சும்மா சும்மா. நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் உழைப்பாக மாற்றணும். உங்கள் சரீரத்துக்கு ஓய்வு கொடுங்க. சரீரத்துக்கு 8 மணி நேரம் ஓய்வு தேவை. உங்கள் சரீரத்துக்கு 8 மணி நேரம் ஓய்வு கொடுங்க. கூடுமான வரை நல்லா உழைங்க.
ஓடி ஓடி உழைங்க. சொல்லுவாங்க பாருங்க, இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்பு நல்லா இருக்கிறவன் தான் உழைக்க முடியும். இந்த உடல் நல்லா இருக்கும்போது உழைத்து சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சேர்த்து வைத்தால் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும். ஸோ இங்க கத்த மோசே, உன் கையில இருக்க கொம்பெடுத்து நீட்டு, உன் கை தான்ப்பா இந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு நான் பயன்படுத்துகிற ஆயுதம் உன் கையும் உன் கையில் இருக்க கோலும் தான். உங்க உயர்வுக்கு தேவன் பயன்படுத்துவது உங்க கை தான். நீங்க செய்யற வேலையை தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நீங்க இப்ப நல்ல ஒரு விசுவாசமா நம்பிக்கை வர என்ன தெரியுமா, என் வேலையை கர்த்தர் இந்த கை நல்ல திடகாத்தமான கையா கத்த மாற்றுவார், உறுதியான கையா மாற்றுவார். பலவீன இந்த கையை பலவீன தொடவே கூடாது. இப்போ நான் கூட எப்படி ஆஸ்வதிக்கப்படுறேன் அப்படின்னா, இப்போ ஜோமன் அந்த பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்ணுறோம். இப்போ என் கரங்களை வச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்கன்ற, அவ்வளோதான். அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்படுறாங்க. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆஸ்வதிப்பேன். இந்த முயற்சியில கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஊழியம் தானா பெருகுது. பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, அவர் தொட்டார் சுகமாயிடுச்சு, அவர் தொட்டார் வியாதி போயிடுச்சு, பாஸ்டர் தொட்டார் சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அற்புத அடையாளங்களை தேவன் தம்முடைய கரங்களினால் செய்து முடிக்கிறார். வேதமும் சொல்லுது, அவர் வாயில சொன்னதை கையில செஞ்சு காமிச்சாராம். உங்க கையின் பிரயாசத்தை அவர் ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். இன்று முதல் ஒரு விஷயத்தை யோசித்துக் கொள்ளுங்கள், உங்க கை அடுத்தவங்ககிட்ட ஏந்தவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கை அடுத்தவங்க கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். உபாகம் 15ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்க. உபாகம் 15ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். இந்த வேத பகுதி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கை எப்படியாப்பட்ட கை என்றால், இது வாங்குகிற கை அல்ல, இது கொடுக்கிற கையாய் கர்த்தர் மாற்றுவார். 15:6, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடனே கையில் தான் கொடுக்க முடியும். கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்போ யோசிங்க, இந்த கையை ஆசீர்வதிச்சிட்டார்னா இந்த கை அடுத்தவங்கிட்ட போய் கையை நம்மளே ஏந்திட்டோம், கடன் வாங்கிட்டோம், நிறைய பேலன்ஸ், நிறைய அவுட்ஸ்டாண்டிங், நிறைய கடன் எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தரோட வெளிப்பாடு, உங்க கையை நீங்க மடக்கி கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய வாங்கிட்டீங்க, நிறைய நின்று போயிருக்கு, இனி யாருக்கிட்டையும் கடன் வாங்காதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஏன்னா இந்த கை நான் நிறையா ஏந்திட்டேன், நிறையா வாங்கிட்டேன். இனி சமாளிக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணவோ நான் இனி என் கையை ஆசீர்வதிங்க. நான் என்ன சொல்ற வர ஒரு வெளிப்பாடை புரிஞ்சுங்க. நீங்க இந்த கையை அப்படி விரிச்சினே இருந்தா அவர் எப்படி உங்ககிட்ட நிரப்புவார்? நீங்க விரிங்க, ஆண்டவர்கிட்ட உங்க கையை காட்டுங்க, அந்த கையை அவர் ஆசீர்வதித்து திருப்பி அனுப்புவார். ஆனா மனுஷன் நீங்க காமிச்சினா அவன் ஆசீர்வதிப்பான், அவன் பணம் கொடுப்பான், அந்த பணத்துக்கு நீங்க வட்டி அசலும் சேர்ந்து கொடுக்கணும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நீங்க கையை காட்டும் போது, கர்த்தர் உங்களுக்கு கையை நிரப்பும் போது நீங்க திருப்பியே கொடுக்க வேணாம். அந்த சொல்ல அடிக்கடி சொல்றேன், மனுஷங்கிட்ட நீங்க வாங்கினா திருப்பி கொடுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா நீ திருப்பி கொடுக்கவே தேவையில்லை. முதலாவது உங்க வேலைகள் ஆண்டவங்க சொன்னா, நீ கை நீட்டமா இருக்கு, உங்க கையை மடக்குங்க, கடன் வாங்காதீங்க. நான் சொல்ல தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. நான் கடன் பத்திங்க பேச வரல, பணத்தை பத்தி பேச வரல, கையை பத்தி மட்டும் தான் பேசுறேன். இந்த கரங்கள் யோசிக்கவே கூடாது, இது முடக்கி நிற்கணும். சரி, நான் சொல்லுவாங்க அது ஓட்ட கை அப்படின்னா, இதுல என்ன ஓட்டகுதுன்னு தெரியல நமக்கு, இது ஓட்ட கைன்னு வாங்க. ஆமா ஓட்ட கைன்னா, நான் சொல்றேன், என் கையை கர்த்தர் ஆஸ்வதிச்சா இது திருப்தியான கையா கர்த்தர் மாற்றுவார். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, உங்க வீட்டுக்கு வரவு இந்த கை தாங்க. வெளியே போய் எந்த பொருளும் இந்த கை வாங்குது, வாங்கின வீட்டுக்கு வருது. ஸோ சிந்திக்கணும், உங்க கரங்களை கர்த்தர் ஆஸ்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, உங்க கரங்களை கர்த்தர் ஆஸ்வதிச்சிருக்கிறார். இந்த கரம் உங்க வீட்டுக்கு செழிப்பை உண்டு பண்ணும். இந்த கரத்தை கர்த்தர் பலப்படுத்துறாருன்னா இதுல பணம் அப்படியே பணம் வருதா, பணத்தை கையில வச்சுங்க. ஆண்டவரே கையை ஆஸ்வதிச்சாரு, அப்ப அது உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்களுடைய கரங்கள் ரொம்ப முக்கியமானது. உங்க கையை கர்த்தர் ஆஸ்வதிச்சிருக்கிறார். 15:6 சொல்லி, நீ கடத்தை கொடுப்ப, நீ வாங்காத, ஆண்டவரே என் கையை ஆஸ்வதிங்க. இது அநேகருக்கு கொடுக்கிற கையாய் கர்த்தரை மாற்றணும். நீங்க அப்படிதான் ஜெபிக்கணும், என் கை அநேகருக்கு கொடுக்கணும். இன்னொரு வசனத்தை, உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வேத பகுதி அழகா சொல்லப்பட்டிருக்கு. உன் கையின் கிரியைகளாக நான் ஆஸ்வதிச்சிருக்கிறேன். உபாகம் 2:7 நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய உயர்வுகள் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார், ஆசீர்வாதம் நடத்த. 2:7 நீ வாசினா, உன் தேவனை கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். பாருங்க அழகான வார்த்தை, கையின் கிரியைகள். உன் வேலை செய்யற பத்தி உன் கை செய்தல இன்னொரு வசனம் சொல்லுது, அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் தேவனை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கையிட்டு செய்யும். நீங்க யோசிங்களேன், ஏன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கையில மென்ஷன் பண்ணி பேசுறார்? அப்போ இந்த கரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, எப்படி சேர்த்து வைப்பீங்க? ஒரு கொஞ்சம் பணம் வந்துச்சு, ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்றீங்க, சேவிங். இந்த கை என்ன பண்ணுது, 1000 ரூபாய் சேர்த்து வைக்குது. இந்த நீங்க 15 அது வாசிங்க, 2:7 வாசிங்க, உபாகம் 2:7 வாசிங்க. உன் தேவனை கர்த்தர் உன் கையின் கிரியெல்லாம் உன் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வருகிறதே அறிவார். 40 வருஷம் உனக்கு ஒரு குறையும் வரல, உனக்கு ஒன்றும் குறையப்படலை. ஸோ சிந்திங்க,
உங்கள் கை ஆசீர்வாதமான கை என்பதை உலக அறிந்து கொள்ளும். உலக அறிந்து கொள்ள கர்த்தர் கிரியை செய்வார். ஆகாய புஸ்தகத்தில் நிறைய வசனம் இருக்கிற மாதம் முடிச்சிடுறேன். உங்களை வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களோட கரங்களை ஆஸ்வதிச்சுக்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் கை வச்சா அது செழிக்கும், நான் தொட்டா அது செழிப்பாகும், என் கையில் வாங்கினீங்கன்னா அப்படியே நிலச்சி நிற்கும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் கரங்களை கர்த்தர் ஆஸ்வதித்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். எல்லாம் அப்படியே கண்ண மூடி. செழிப்பை, உயர்வை தேவன் நமக்கு தரணுங்க. அதுக்கு முக்கியமானது இந்த கை தாங்க. அப்படியே கண்ண மூடி ஒரு 2 minutes ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஜெபிங்க. உங்கள் கரத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கையை ஆஸ்வதிங்கப்பா. நான் நல்லா வேலை செய்யணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா வேலை செய்யணும், நான் நல்லா சம்பாதிக்கணும். இந்த கைக்கு பலவீனமாக வரக்கூடாது. இந்த கை உடைக்கிற கையாக மாற்றுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது சாதம் இல்லை. நான் சொல்ல, உங்கள் கடத்தை உங்கள் கை தான் அடைக்க போகுது. ஆண்டவர் தான் செய்ய போகிறார், ஆனால் உங்கள் கரங்கள் மூலியமாக தான் செய்ய போகிறார். நீ செய், உன் கை செய்யும் வேலையை நான் ஆஸ்வதிப்பேன் தான் வாக்கு கொடுத்தா. இந்த உங்கள் கடத்தை இந்த கை என்ன பண்ண போகுதுன்னா, நீ வான மொத்த கடத்தையும் எடுத்து போய் கொடுக்க போகுது. ஆண்டத பணத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும். நிச்சயம் கொடுப்பா. உங்கள் வருமானங்களை கத்த மாற்றுவா. எஸ், கிருபையில் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய கையை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவளுக்கு பாக்கிய நன்மை உண்டாக நான் ஆஸ்வதிக்கிறேன். வருமானங்கள் பெருக நான் ஆஸ்வதிக்கிறேன். நேற்று தினம் வரை எப்படியோப்பா, இந்த கடைசி ஒரு மாதத்தில் இவங்க கையினால் நிறைய சம்பாதித்து எல்லா கடத்தை அடைத்து மீதி எடுத்து வைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவனோட வருமானங்கள் ஒன்று குறைந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களை செழிப்பு உண்டாகட்டும். இந்த கடைசி மாதம் ஒரு பெரிய அற்புதம் உண்டாகட்டும். எஸ், இந்த கடைசி மாதம் பெரிய அற்புதம் உண்டாகட்டும். இந்த கடைசி மாதம் பெரிய அற்புதம் உண்டாகட்டும். உண்டாக கிருபை செய்யுங்க, உண்டாக கிருபை செய்யுங்க, உண்டாக கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.